கணவன் என்பவன் மனைவியோட எப்படி நடக்க வேண்டும்? அவர் பட்டம் இருப்பதற்காக, பதவி இருப்பதற்காக, அவர் அவர்களை பெரிய லெவல்ல இருக்கார் என்பதற்காக வேண்டி அவர் ஒரு ஆடு மாடை மேய்க்கிற மாதிரி அப்படி மேய்க்க முடியாது. அவங்க சண்டித்தனம் காட்ட முடியாது. மனைவி என்பவங்க நம்முடைய ஏச்சு பேச்சுக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்பதல்ல. சகோதரர்களே, ஆண் என்ன செய்ய வேண்டும்? கணவன் எப்படி இருக்க வேண்டும்? சாலியான கணவர். ஒன்னாவது, அது ஒரு அமானிதம் என்பதனை வழங்க வேண்டும். எனக்கு தரப்படக்கூடிய பெண் அமானிதம் என்பதனை வழங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மனைவிமாரும் உங்களுக்கு அமானிதமா தரப்பட்ட ஒரு சொத்து. ஒரு ஆள் ஒரு பொருளை தருகிறார், அமானிதமா தருகிறார். அதை நீங்கள் நினைச்ச மாதிரி பாவிக்க முடியாது, நினைச்ச மாதிரி ஏச முடியாது, நினைச்ச மாதிரி திட்ட முடியாது. மறுமையில் விசாரணை செய்யப்படும். ஏனென்றால் ஒரு அமானிதமான சொத்து. மனைவியை பார்த்து பானா பூனா கீனா கானா என்று திட்ட முடியாது, உங்களோட கோபத்தை திணிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கல்யாணம் என்பது அறவாசி ஈமான், மற்ற அறவாசி அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணவன்மாரையும் பார்த்து நீங்கள் மனைவிமார்களுக்கு அநியாய முறையில் ஏசி இருந்தால், திட்டி இருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். மறுமையில் விசாரணை. மனம் நொந்து வெந்து எந்த மனைவியெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் உங்களை மாட்டுவார்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது இது சாதாரண விடயம் அல்ல. அமானிதம் என்பது பேணி பாதுகாக்க வேண்டும். அவங்களை அமானிதமா எடுத்த மாதிரியே, அந்த பொருள் எடுத்த மாதிரியே நொறுங்காமல், உடையாமல், மனசு தளராமல், சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷத்தை கொடுத்து வாழ்பவன் தான் ஒரு சாலிகான கணவன். நான் எனக்கு கீழே இருக்கணும் என்று ஒரு அடிமையை போல, ஒரு வேலைக்காரியை போல நடத்துவது மறுமையில் விசாரணை செய்யப்படும் சாதாரண ஒரு விடயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஆலிமாக இருக்கலாம், ஹாஃபிஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அக்கவுண்டராக இருக்கலாம். நீங்க சமுதாயத்திலே எல்லாருக்கும் முன்னாலே மனுஷன் பலம் என்று சொல்லலாம். இவர் உண்மையில ஒரு மனுஷன் என்று எல்லாரும் உங்களை புகழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹைருக்கும், உங்களை சிறந்தவர் வெளி வேஷம் போட்டு வெளியில பார்த்து எல்லாரையும் சிரித்து மகிழ்பவர்கள் அல்ல. மனைவி சொல்ல வேண்டும், உள்ளத்தால மனைவி சொல்ல வேண்டும், என் கணவர் மிகவும் சிறந்தவர், உயர்ந்தவர், பண்பு மிக்கவர், ஒழுக்கமுடையவர், என்னை ரெஸ்பெக்ட் தரக்கூடியவர் என்று எந்த மனைவி சர்டிபிகேட் கொடுக்கிறாங்களோ அப்போதுதான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக முடியும். ஊருக்கு நல்லவராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து நல்லா சிரிக்கலாம், மனைவியை பார்த்து ஜாதியாக நடந்தால் அந்த மனைவி அல்லாஹ்விடத்திலே உங்களை சிறந்தவர் என்று சொல்ல மாட்டார்கள் சகோதரர்களே. எனவே கனவு மாட்டைக்கு இரண்டாவது தன்மை சிறந்தவர் என்ற பெயர் எடுக்க வேண்டும். சிறந்தவர் என்ற பெயர் என்றால் அவர்களுடைய ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களை மதித்து நடக்க வேண்டும். உங்களோட உம்மா பாப்பா ராத்த மாட்ட போய் அந்த பெண்ணை நீங்கள் அசிங்கப்படுத்தக் கூடாது. அவருடைய சிறு குறைகளை போய் சொல்லி அவர்களை நோண்டியாக்க கூடாது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லியிருக்கிறார்கள் தெளிவாக. சகோதரர்களே, மூணாவது விடயமாக சொன்னார்கள், ஒரு உலகத்தில் ஒரு